வெல்கம் டு சரவணன் சமையல். இன்றைக்கி வீட்லேயே ஹோட்டல் கடை ஸ்டைலில் எக் பிரியாணி குக்கரே இல்லாமல் சட்டியில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நான் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. எங்கள் வீட்டில் 2 பேருங்கிறதுனால நான் 1 கப் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. 3 எக்கு வேக வச்சு அது நான் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் ஆனியன் ஒரு 4 நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி நல்லா பழுத்ததாக 3 தக்காளி நீள நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் புதினா காம்பு இல்லாமல் இலையை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் லெமன் ஒரு அரைவாசி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தயிர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. பெருஞ்சீரகம், பட்டை, சோம்பு, பிரியாணி இலை ஒரு கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேங்க. மஞ்சள் பொடி, வரமிளகாய் தூள், பிரியாணி மசால் நான் பிரியாணி பொடி நான் கடையிலே பேக்கெட் வாங்கி நான் வச்சுருக்கேங்க. நான் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை கிராம் பொடி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் பக்கம் ஒரு ஆயில் ஊற்றி நல்லா சட்டியில் ஃபுல்லாக பரவலாகிற மாதிரி பரப்பி விட்டுப்போங்க. ஆயில் காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட நாம் பிச்சு வச்சுருக்க புதினா கொஞ்சமாக உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணங்கிருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட வெட்டி வச்சுருக்கேன் ஆனியன், நான் பாதி ஆனியன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது கூட லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா வணங்குங்க உங்களுக்கு. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். பாருங்க, ஆனியன் நல்லா வந்துச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வரட்டுங்க. நல்லா வணக்கிட்டுக்கோங்க. வேகட்டும். பாருங்க, நல்லா வணங்கிடுச்சு. இது கூட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அதை இதனோட மிக்ஸ் ஆகட்டும். கலக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிடுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் ஆகிற கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா அரிமாவை கலந்துருச்சு. மஞ்சள் பொடி 1 டீஸ்பூனுங்க. பட்டை கிராம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். வரமிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா ஒரு 2 டீஸ்பூன்.
போட்டு எல்லா மசாலையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த கிரேவியோட ஃபுல்லாக அப்படியே இதாகிற மாதிரி. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் தயிரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதையும் லைட்டாக ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருக்க கொஞ்சம் புதினாவை இதுக்குள்ளே தூவி விட்டுடலாம். கடைசியாக புதினா போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மனம் வந்து நல்லாயிருக்கும், பச்சையாக இருக்கிறதுனால. அதனால் அப்படியே போட்டு நீங்கள் லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. கிரேவி நல்லா வெந்து நல்லா மனம் வருதுங்க. பச்சை வாசம்லாம் போய் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. அதை நீங்கள் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா கூட லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலா கூட அரிசி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டேன். நான் எங்கள் வீட்டில் 2 பேருங்கிறதுனால நான் 1 கப் ரைஸ் நான் எடுத்துருந்தேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ரைஸ் ஊற வச்ச அந்த கப்லேயே வந்து நம்ம 1 கப்புக்கு வந்து 2.5 கப் தண்ணி நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ரெண்டரை கப் தண்ணி நான் எடுத்துருக்கேங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான ஏற்கனவே நம்ம 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோங்க. அதனால் ஒரு 1.5 டீஸ்பூன் நான் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் உப்பு அளவு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு கேப் போட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எக் மசாலா எப்படி சேர்த்துன்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எக் பிரியாணியில் வந்து நம்ம பிரியாணி செஞ்சு எக்கை வந்து பாயில் பண்ணி அப்படியே சும்மா போட்டுருவாங்க. அது ஒரு டேஸ்ட்டே இருக்காது. நான் இப்போ செய்கிறது போல் செஞ்சிங்கன்னா எக் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் காய்ச்சினா கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சிச்சுங்க. நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்த ஆனியன் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட வந்து நீங்கள் லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், ஆனியன் நல்லா நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு.
இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். ஆனியன் வணக்கிற அதே சட்டியில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு அது கூட வந்து கொஞ்சம் வரமிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. அப்புறம் அது கூட வந்து நீங்கள் மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. மசாலா போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டுங்க. எக்கை வந்து இதில் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் போடுற மாதிரி எக்கை வந்து நான் கத்தியில் நல்லா 3 சைடுமே நல்லா கட் பண்ணி விட்டு போட்டுக்கலாங்க. நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அந்த மசாலா நல்லா இதாகிற மாதிரி ஆயிலில். நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணி நடுப்போம். இப்போ எக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ பிரியாணி கூட எப்படி ஆட் பண்ணுறது காட்டுறேங்க. பாருங்க, ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் எக்கு. அதை வந்து பிரியாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிளறி விடாதீங்க, லைட்டாக போட்டுவிட்டு நம்ம வணக்கி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஆனியனை இது மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி வச்சு இதுக்கு மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. முடியும் ஒரு 5 நிமிஷம் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த சூட்லேயே நல்லா இதானே எடுத்து சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நாமும் வணக்கி வச்ச ஆனியன் லெமன் நல்லா போட்டு அந்த ரைஸோடு நல்லா ஆட் ஆயிடுச்சுங்க. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது போல் குக்கர் இல்லாத பிரியாணி வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.